ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுறதன் மூலயமா இந்த வீடியோஸ் பல பேரை போய் சேரும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் அர்ச்சனாக்கா, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் அடிக்க வச்ச பொருளை அடிக்க வச்ச மாதிரியே இருக்குதேக்கா. ஜனங்கள்லாம் வாங்குதா இல்லையாக்கா இந்த பொருளெல்லாம்? என்ன கேட்டால் எனக்கு என்னடி தெரியும், நான் கடையை வச்சு நடத்துகிறேன். நீ முந்திரி எங்கே இருக்குன்னு தேடிட்டு தான்க்கா இருக்கேன். அந்த பொண்ணு தான் இந்த பக்கமாக இருக்கவும் பாருங்கன்னுச்சு. வந்து காட்டுறதுக்கு கூட சோம்பேறித்தனம் அந்த பசங்களுக்குலாம். சில பசங்க அப்படி தாண்டி இருக்குங்க. அங்கே பாரு யார் வந்திருக்கான்னு. ஹாய் அர்ச்சனாக்கா, ஹாய் பிரியாக்கா. அடே எங்கள் அப்பா சுடிதாரெல்லாம் பயங்கரமாக இருக்கு. தேங்க்ஸ் டி. அம்மா நீ என்னடி இந்த பக்கம்? கையில் இருக்க பைய பார்த்தா தெரியலையா? காய்கறி வாங்கிட்டு போறா போல இருக்கு வீட்டுக்கு. ஆமாக்கா, காய்கறி தான் வாங்க வந்தேன். இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் காய்கறி, அதனால தான் இங்கே வந்துட்டேன். சரிம்மா தனியாவா வந்த? இல்லைக்கா, தங்கச்சியோட தான் வந்தேன். அவன் எங்க? இதோ அங்கே சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அது சரி, அவள் வந்ததுக்கான வேலையை அவள் பார்க்க வேணாமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னடி வீட்டுக்கு வந்துடுறேன், ரொம்ப போர் அடிக்குதுடி நீ இல்லாமாங்க? போர் அடிக்குதா? ஏங்க்கா, நான் அங்கே இருக்கும்போது கூட நீங்கள் 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நான் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அதுவும் இல்லாமல் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அங்கே வரதானே போகிறேன். அப்போ வந்துக்கிறேனே. இப்போதைக்கு கொஞ்சம் நாளாவது நான் நிம்மதியாக இருக்கேன். என்னடி இப்படி சொல்கிற? அப்போ இத்தனை நாள் நீ உன் மாமியார் வீட்டில் நிம்மதியாக இல்லையா? அக்காக்கா, நான் நிம்மதியாக தான் இருக்கேன். நான் அப்படி சொல்ல வரல. இது எப்படி சொல்கிறது, ராகுலோட தொல்லை இல்லாமல் இருக்கேன்ல, அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ எங்கள் அன்பு தம்பி உனக்கு தொல்லையா? அதானே. அக்காக்கா, இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா. நான் தொல்லைன்னு சொன்னது அன்பு தொல்லை. ராகுல் அங்கே இருந்தால் ரொம்ப என்ன அன்பால் தொல்லை பண்ணுவான். அதனால தான் நான் இங்கே தனியாக இருக்கேன். கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அவன் தொல்லை இல்லாமல். அதைத்தான் சொல்ல வந்தேன். எதுவும் தப்பாலாம் சொல்ல வரலக்கா நான். அது சரி, இதை நான் ஒத்துக்கிறேன். சரி காயத்ரி, சொல்லுங்கக்கா. இல்லை, நீ அந்த வீட்டு மருமக. வெள்ளிக்கிழமை அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போதே நீ கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வீட்டுக்கு வருவியா, இல்லை வியாழக்கிழமை வருவியா, இல்லை அதுக்கு முன்னாடி நாள் வருவியா? உன் அத்தைக்கு வேற நீ இல்லாமல் அங்கே கை வஞ்ச மாதிரி இருக்குது. அதான் கேட்குறேன், எப்படி எப்போ வரதா உத்தேசம்? ஓ, அது வேற இருக்குல்ல. ஆமாண்டி, அதுக்காக தான் இப்போ நாங்கள் ஷாப்பிங்கே வந்திருக்கோம். அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? சரி, நான் இருந்திருந்தா நானே வந்து வாங்கியிருப்பேன் எல்லாத்தையும். அத்தைக்கும் பாவம் இப்போ தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மணியாலையும் நிறைய வேலை செய்ய முடியாது. அவள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் செய்வாள். வீட்டை சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் வேறு இருக்கும்ல. அத்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. பேசாமல் நான் வரேங்க்கா. நான் இன்றைக்கே வரேன். பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சனிக்கிழமை நான் அங்கேருந்து கிளம்பிடுறேன். நான் இன்றைக்கே வரேங்க்கா அங்கே. சூப்பர்மா, நல்ல முடிவு. நாங்கள் 2 வீலர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீ என்ன பண்ணு, வீட்டில் போயிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் 2 வீலர்லேயே உட்காந்து வா. நம்ம ட்ரிபிள்ஸில் போயிடலாம் வீட்டுக்கு. ட்ரிபிள்ஸா? வேணாக்கா, நான் பொறுமையாக ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வேறு வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் சொல்லிட்டு வரணும். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பொறுமையாக ஆட்டோவில் வந்துடுறேன். சரி, அப்போ உன் விருப்பம். ஆனால் வந்துருண்ணே, பாரத்தையும் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. பாரத்தை வந்திருக்காங்களா? என்ன திடீர்னு? வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போகிறோம், இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு வந்தாங்க? என்ன அர்ச்சனாக்கா, எதனா பிரச்சனையா? அதான்டி, நந்தினிக்கு அப்பா மாப்பிள்ளை பார்த்துருக்காருல, அது விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. சந்தோஷம், நந்தினி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லியிருக்கிறான். அது அம்மாக்கு செம காண்டாயிடுச்சு. அதான் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் சும்மாக்கா. அண்ணெல்லாம் நந்தினியை விட்டு கொடுக்க மாட்டாரு. அது எப்படி? அவர் பொண்டாட்டி வேற அவ, அப்படியே இன்னொருத்தனுக்கு தூக்கி கொடுத்துருவாரா? நீங்கள் வேணா பாருங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கட்டும், அப்போ அண்ணன் யாருன்னு அவர் காட்டுவார். காட்டட்டும். அவன் யாருன்னா அவன் காட்டியே ஆகணும். அப்படி இல்லைன்னு வைய, நாங்கள் யாருன்னா அவனுக்கு காட்டுவோம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த போட்டு கொடுத்துருவீங்க, அதானே? அதேதான். ஏ பிரியா, சூப்பரா வண்டி ஓட்டுறடி. பேசாம பிரதீப் கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு வண்டி வாங்கிக்கோயேன். எது அவன்லாம் வாங்கி தர மாட்டாங்க, நீங்க வேற. சொல்லுடி, வாங்கி தருவான். இவ்வளவு அழகா வண்டி ஓட்டுற, எங்கன்னா போற வரப்பெல்லாம் அழகா வண்டி எடுத்துட்டே போயிட்டு வரலாம்ல, நடந்து போறதுக்கு பதிலு. கரெக்ட் தான். ஆனா அவன் வண்டியை மாத்தாம இன்னும் பழைய வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். இதுல எங்க இருந்து எனக்கு வேற புது வண்டி வாங்கி தரப்போறான்? வீடுங்கக்கா. ஐயோ அக்கா, ராக்கி வராங்கா. நான் பிரியா வண்டி ஓட்டுற போலகுது. அக்கா கிட்ட வராங்கா, அதுவும் ராங் ரூட்ல வராங்கா. அவனை அப்படிக்கா போக சொல்லுங்க. ராக்கி அந்த பக்கமா போடா. சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்களா, நான் போயிடுறேன். இந்த பாருங்க, கரெக்டா வந்துட்டேனா? அப்புறம் பிரியா, நின்னா நல்லா கரெக்டா கோட்டுக்கு பக்கத்துலயே ஓட்டுற. எங்க கத்துக்கணும் இதெல்லாம்? ஏன்டா என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கா ஓரமா போடா, இல்லன்னு ஒரே கிட்டு தான் அங்க போய் பள்ளி மாதிரி விழுந்து கிடப்பேன். என்ன மேடம் சொன்னீங்க? ராக்கி, தெரியாம சொல்லிட்டு இருந்தா போடா. பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது பரவாயில்ல, அர்ச்சனாக்கா கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் நாங்க வாங்கி வச்ச பொருள் எல்லாம் கீழே விழுந்துருண்டா. டேய் போடா. அந்த பயம் இருக்கணும். போய் சேர் ஒழுங்கா வீட்டுக்கு. குரங்கு குப்பம் கிட்ட இருந்து தப்பிச்சோம். வாங்கக்கா, வேகமா போயிருவோம். குரங்கு குப்பன் நான் சொல்றேன். ஐயரை யூட்டர் வச்சுன்னு வரேன். ஓடிட்டல்ல.
அக்கா வீட்டுக்கே வந்துட்டோம், இப்பயாச்சும் பேசுக்கா என்கிட்ட. அப்புறம் அம்மா என்னதான் திட்டுவாங்க, அக்கா என்ன பண்ணடின்னு கேட்டு. அக்கா பேசுக்கா, சொல்லிக்கிட்டே இருக்க நீ போயிட்டே இருக்க. அக்கா நில்லுங்கிறல்ல அக்கா. என்னடி உனக்கு? சாரிக்கா. சாரி தூக்கிட்டு போய் தெருமனையில போட்டுட்டு வா. சரி போட்டுட்டு வந்தா பேசுவியா என்கிட்ட? விளையாட்டா இருக்குல்ல உனக்கு என்ன பார்த்தா? அது சரி, உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் என்ன பார்த்தா விளையாட்டா தானே இருக்கு. அதனால தானே அலட்சியமாக பேசிடுறீங்க, இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று சொல்லிடுறீங்க. அப்புறம் என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டா உடனே நான் வந்து உங்ககிட்டலாம் பேசணும், எல்லாத்தையும் மறந்துடணும். அப்படி நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டா உடனே நான் வந்து அடுத்தவங்க பிரச்சனையில் குளிர்காயிறேன். அப்படி தானே? அப்படி தான் சொல்கிறல நீ என்ன. இதில் உன் மாமா இன்னும் அதிகமாக போய் நான் எல்லாரையும் ஏற்றி விடுறேன், அழ வச்சு வேடிக்கை பார்க்குறேன். எவ்வளோ பேசுகிறான் அவன், எவ்வளோ வார்த்தைகளெல்லாம் கொட்டுறான் அப்படியே. ஆனால் அது எல்லாமே என்னை கஷ்டப்படுத்துங்கிறத கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. அக்கா உனக்கு மாமா கிட்ட கோவம்னா அதை மாமா கிட்ட காட்டு, அதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருக்கா, நான் பேசுனது தப்பு தான், சாரி. எனக்கு ஒரு சாரி எல்லாம் வேணாண்டி அம்மா. நான் என் மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும், இந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இது அத்தை வீட்டுக்கு போறியா? என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னக்கா திடீர்னு? அக்கா கோச்சிக்கிட்டே போற? ரோட்ல நின்று கத்திடி, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பதில் சொல்லுவாங்க உனக்கு. வாயை முடிக்கிட்டு வீட்டுக்குள்ள வா. பரவாயில்ல அக்கா பதில் சொல்லுது, அப்போ கோவம் கம்மியா இருக்கும்னு தான் அர்த்தம். சரி சரி அப்படியே போய் பேசி சம்பாதனைப்படுத்திடுவோம். தீந்து போச்சுல, அப்புறம் எதுக்கு இன்னும் வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்க? தூக்கி போடாத. சொல்ல சொல்ல கேட்கறாள பாரு அவ. சரி சரி வச்சுட்டேன்க்கா, கோவப்படாத. ஏன்க்கா இப்பெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற? நான் ஒன்றும் தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இல்லை. நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரு. நீடில் வாங்கிட்டேன், சாக்கு வாங்கிட்டேன். 2 பாக்ஸ் வாங்கியிருக்கலாம், ஒன்று தான் வாங்கியிருக்கேன். சரி இப்போ இவ்வளவு வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கியே எதுக்குக்கா? வாசல்ல ஒரு கோணியை விரிச்சு கோணியை விரிச்சு விற்க போறேன். போக்கா, நீ வேற தமாசு பண்ணிக்கிட்டு. யாராவது வாங்கி விற்பாங்களா? தெரியுதுல, அப்ப சும்மா இரு. இதெல்லாம் எனக்கு தேவைப்படும், அதனால தான் வாங்கியிருக்கேன். சரி சரி ஓகேக்கா. கோவம் போயிடுச்சாக்கா? எதுவும் பேசாம இரு சரியா? நீ வேற இப்போ கிளம்புற இங்க இருந்து, அப்புறம் நான் தனியா இருப்பேன்ல மறுபடியும் அந்த வீட்டில். நீ இப்படி கோச்சிக்கிட்டு போனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. நான் கோச்சிக்கிட்டெல்லாம் ஒன்றும் போல, சந்தோஷமா தான் போறேன். நீ ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல. உலகத்திலேயே இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு சந்தோஷமா போறேன்னு சொல்ற ஒரே ஆள் நீ தான்க்கா. சரி இருக்கட்டும், என் மேல இருக்க கோவம் போயிடுச்சுல்ல, நான் மறுபடியும் கூட சாரி கேட்குறேன். சாரிக்கா, நான் ஏதோ கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டேன், சாரி. பரவாயில்ல விடு, அதை பற்றியெல்லாம் பேச வேணாம். நான் போனதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்காத சரியா? அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சரிக்கா, நான் ஏன் அதெல்லாம் தொட போகிறேன்? அதானே பார்த்தேன். சரி ஓகே, அப்போ நான் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன், டைம் ஆகுது. சரிக்கா, சந்தோஷமா இரு. மாமா கிட்டேயும் பேசுனேன். நானே பேசணும்னு முயற்சி பண்ணாலும் அவன் என்கிட்ட பேச போகிறதில்ல. அப்புறம் எங்கேருந்து? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அப்ப அந்த பையனோட அம்மாக்கு இன்னொருத்தனோட தொடர்பாகி ஓடி போயிட்டா. கல்யாணமா பண்ணிக்கிட்டாளா? ஆமா ஷில்பா. அப்புறம் அவன் புருஷன் இருக்கானே, அவனும் ஒன்றும் லேசுப்பட்டவன் கிடையாது. அவனும் இன்னொருத்தையை பார்த்துட்டான். பார்த்து வச்சுக்கின்னு தான், பொண்டாட்டி எப்படி போனாலும் கவலை இல்லைன்னு அவன் பாட்டுன்னு இருந்தான். சமயம் பார்த்துக்கின்னு இருந்தான் போல இருக்குது. பொண்டாட்டி ஒரு பக்கம் ஓடணுன்னா இவனும் ஒட்டி இழுத்துக்குன்னு ஓட்டான். இப்படி ஆளுக்கு ஒருத்தரை இழுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளிய பெற்று வச்சிருக்காங்க. சே, இருந்தாலும் அந்த ஜேம்ஸ் பையன் பாவம் தான்ப்பா. அதை சொல்லு. ஆனா என்னடி பண்றது, ஊர்ல இந்த மாதிரி 4 கதை நாரி போய் தான் கிடக்குது. ஏன் அத்தை? என்னடி? இல்ல, நம்ம வீட்டு கதையே இங்க பீச்சிங் போடுறோம், பெனாயிலும் போட்டு தேய்ச்சி கழுவ வேண்டிய நிலைமையில இருக்குது. இதுல நீங்க ஊர் கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாயை பத்தி அடி உன் பொண்ணுக்கு. என்னடி நினைச்சுன்னு உன் மனசுல? நம்ம வீட்டு கதை என்னடி அப்படி நாரி போச்சே? ஐயா பேசாத பாரு பேச்ச. நீங்க சொன்ன கதையோட ரேஞ்சுக்கு நம்ம வீட்டு பிரச்சனை இல்லைனாலும் இதுவும் லைட்டா நாரி தானே போச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நந்தினிக்கும் சந்தோஷ் அண்ணனுக்கும் நிச்சயத்தை முடிச்சோம். இந்த பாருங்க, ஊரறிய எல்லாரும் வந்து நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு 4 பேச்சு பேசிட்டு போனாங்க, அங்கேயே பேசினாங்க. இப்போ நீங்க என்னடான்னா எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆடுவோன்ட்டு ஆட்டத்தை கழிச்சு விட்டுட்டு நந்தினிக்கு வெளியே மாப்பிள்ளை பார்க்கறது நியாயமா? ஊர்ல உங்களை யாரும் எதுவும் தப்பா பேசலையோ? ஏன் உங்க காதுபடி பேசியிருப்பாங்களே. அவ சொல்றது நியாயம் தானே பாரு. இந்நேரம் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க தானே. வீட்டு விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் பரவி இருக்கும் தானே. அதெல்லாம் அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாளுங்க. ஏன் அந்த பால்காரி ஒருத்தி போதும், எல்லாருக்கும் விஷயத்தெல்லாம் டமரச்சுன்னு இருக்கிறா. ஆனா அதுக்குன்னே ஒருத்தி வாயை போய் நான் மூட முடியுமாடி? நம்ம செயலில் நடத்தி காட்டுவோம், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பொய்யான விஷயம்னு சொல்லிட்டு நந்தினிக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணம் ஏற்பாட்டை பண்ண வேண்டிதான். கண்டிப்பாக பண்ணிட்டு வண்டிதானே, அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. உன் பிள்ளைகிட்ட இன்னைக்கு பேசி இதில் ஒரு முடிவு காணாமல் நான் விட மாட்டேன்டி. உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அத்தை. நீ வாயை முடிக்கணும் வேலையை பார்க்குறியா? நீ எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுற பாரு. இப்போ எனக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுது. சொந்த கதையை பேசும்போது டென்ஷன் ஆகத்தான் செய்யும். இவ்வளவு நேரம் ஊர் கதையை பேசும்போது நல்லா இனிக்க பேசுனீங்கல்ல. இனிக்க பேசணும்னா அம்மா அவளை குண்டான் எடுத்து அடிச்சுன்னு வைய மூஞ்சி பொழந்துக்கோ சொல்லிட்டேன். ஐயோ, அதனாலதான் ஆயுதத்தோட உட்காந்தீங்களா? பாரா, எதை நான் பார்க்காம போயிட்டேன். சரி சரி, நீங்க கண்டினியூ பண்ணீங்க. என்ன என் வேலையை பார்க்குறேன். கடனை முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுட்டு ஏந்து போ முதல்ல. நீங்க இருந்து நல்லா பேசுறவங்க வாயை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன் அது நடி உன் பொண்ணு முருங்கைக்காவை வெண்டைக்காய் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டே? ஐயோ, என்னம்மா பண்ணி வச்சிருக்கேன் நீ? நான் உன்னை கொஞ்சம் நீளமா கட் பண்ணுன்னு தானே சொன்னேன். எப்படி கட் பண்ண என்னம்மா? வாய்க்குள்ள
தானே போக போதே. நீளமா கட் பண்ணா அதை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி கடிச்சு சாப்பிடணும். குட்டி குட்டியா கட் பண்ணா அப்படியே வாயில போட்டு அப்படியே நன்னு மென்னு துப்பிடலாம். துண்டுறதுலயே இரு. ஒரு குழம்புல ஒரு முருங்கைக்காவை போட்டா அது நல்லா அழகா திருப்ப தெரியணும். இந்த மாதிரி நீ குட்டி குட்டியா போட்டா அது குழஞ்சு போயிடாதடி குழம்பு கொதிக்கும் போதே. இன்னடி பொண்ணை வளர்த்து வச்சுக்கிறேன் நீ, ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறதுக்கு. இந்த பாரு நல்லா சுண்டு விரல் சைஸுக்கு கட் பண்ணி போடு முருங்கைக்காவை. சுண்டு விரல் சைஸா? அது எப்படி கட் பண்றது? பேசாம முருங்கைக்காவை வச்சுக்கிட்டு சுண்டு விரலையும் அது பக்கத்துலயே வச்சு அப்படியே சேர்த்து சேர்த்து கட் பண்ணிக்கிட்டே வரவா? சுண்டு விரலையும் சேர்த்து கட் பண்ணுவியா நீ? அது மூஞ்ச பாரு அதுக்கு. ஏய் நீ வெஸ்டியா அந்த முதலிங்கிறது. தே கோவப்படாதீங்க தே. நானும் என் சுண்டு விரலை கட் பண்ணிப்பேனா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நானே அளவுக்காக என் சுண்டு விரலை அங்கங்க வச்சு வச்சு கட் பண்ணிக்கிறேன் முருங்கைக்காவை. ஐயோ வேணாமா நீ அதை அப்படியே வச்சுட்டு போ, நானே கட் பண்ணிக்கிறேன். ஏமா ஷில்பா உன் பொண்ணுக்கிட்ட இருந்து கத்தியை வாங்கடி. அப்புறம் லைட்டா எங்கன்னா கீரிக்கு சின்ன வையே நாள் ஃபுல்லா அதையோ சொல்லி என்ன சா வச்சிரும் போட்டு. ஏய் வெஸ்ட் போடி முதலிங்கிறது. அவ்வளவு பயம் குண்டான தூக்குன்னு வையே. நசுங்கி போன சொம்பு மாதிரி ஆயிடும் என் மூஞ்சி. சரி கட்டி நீங்களே கட் பண்ணிக்கங்க, நான் போறேன். எதனா உதவி வேணும்னா கூப்பிடுங்க. கால் மணி 101001. ஏங்கா இன்னும் எவ்வளவு நேரங்கா அந்த வெங்காய கூடையவே பாத்துக்கிட்டு இருப்ப? கொஞ்சம் போறேன்டி. என்ன சமைக்கிறதுன்னு எனக்கு யோசனையே வர மாட்டேங்குது. சரி அப்படியே வெங்காயம் இல்ல தக்காளி எதையாவது பார்த்தா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி சும்மா அந்த வெங்காய கூடைய பாக்குறதுக்கு யூடியூப்ல என்ன குழம்பு செய்யலான்னு போட்டினால இஷ்டத்துக்கு வரும்க்கா. அதை எதையாவது ஒண்ணு பார்த்து சீக்கிரமா செய்யுக்கா. போடி, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. காலையில் புளி சாதம் கிண்டி பசங்களுக்கும் அவருக்கும் கட்டி கொடுத்துட்டேன். மதியத்துக்கு என்ன சமைக்கிறதுன்னு நாமளே யோசிச்சாதாண்டி சரிப்பட்டு வரும். யூடியூப்ல இஷ்டத்துக்கு என்னென்னமோ வரும், எல்லாத்தையும் என்ன செய்ய முடியுமா? அதில் பார்த்து செலக்ட் பண்ணி டைம் எல்லாம் ஆயிடும்டி பயங்கரமா. அதுக்கு கொஞ்சம் நான் நிதானமாக யோசிச்சாலே ஐடியா வந்துருச்சு. குருமா குழம்பு பண்ணிடுறேன். குருமா குழம்பா? சரி என்னமோ ஒண்ணு கடகடன்னு பண்ணி போடுக்கா, எனக்கு பசிக்குதுக்கா. ஏண்டி மணி 11 தானடி ஆகுது. அதுவும் இல்லாம காலையில நீ 9:30 தானே சாப்பிட்ட. அதுக்குள்ள என்ன உனக்கு பசி? பசிக்குது. அதான் கேட்குறேன், 1.5 மணி நேரம் கேப்பில் எப்படி உனக்கு பசிக்குது? சரி நீ போ, நான் உனக்கு டீயும் பிஸ்கெட்டும் வச்சு எடுத்துட்டு வரேன். சரிக்கா அதையாவது சீக்கிரமா எடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நந்தினி என்னக்கா சீக்கிரமா தானே எடுத்துன்னு வாங்குறேன். தபருக்கா அம்மா வேற ஊர்ல இல்ல. நான் உன் வீட்டுல தங்கியிருக்கிறேன்னா நீ தான் என்ன நல்லபடியா பாத்துக்கணும், நான் கேட்கறதெல்லாம் செய்யணும். அப்படி இல்லைன்னா நான் கோச்சிக்கிட்டு அங்க போயிடுவேன் சொல்லிட்டேன். இரும நீ என்ன கேட்குறியோ நான் செஞ்சு தரதான் போறேன். என்ன செஞ்சு கொடுக்க மாட்டேன்னா என்ன? அப்புறம் எதுக்கு நந்தினி நீ வீட்ட? அது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அதான் நந்தினின்னு சொன்னேன். அப்படி சொன்னா நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம், புரியுதா? எங்க அம்மா தான் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வீட்டுல, நீயுமாக்கா? எல்லாரும் அப்படி தாண்டி சொல்லுவாங்க. இங்க பாரு, வயசு பொண்ணு வீட்டுல பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. வயசு பொண்ணு என்ன, வயசுக்கு வராத பொண்ணா இருந்தாலும் சரி, வீட்டுல பொண்ணு இருந்தாலே போதண்டி. அது பசிக்குதுன்னு வாயை திறந்து சொல்லக்கூடாது. ஏன் சொன்ன என்ன ஆயிடும்? அது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கடி. வீட்டுல செல்வம் தங்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாயங்காலத்துக்கு மேல வீட்டுல கூட்ட மாட்டோம்ல 6 மணிக்கு மேல. அப்புறம் வீட்டுல நகை நறுக்கிறது, இந்த சாயங்காலத்துக்கு மேல தலையை வாடுறதுன்னு எதையும் நம்ம செய்ய மாட்டோம். அந்த மாதிரி தான் இதுவும். வீட்டுல இருக்க பொம்பளை புள்ள பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு முறை சொல்லலாம், ஓயாமலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப டூ மச்சுக்கா இதெல்லாம். வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு தான் அர்த்தம். அதை தாண்டி வேற என்ன செய்யும் அது பாவம்? அதுக்கு தான் நாங்களாம் இன்னொரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. என்னது? கையை இப்படி நீட்டி பிச்சை எடுக்கணுமா? அம்மா சோறு போடுங்கம்மான்னு கேட்கணுமா? சீச்சி, வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள அப்படியெல்லாம் செய்ய வைப்போமாடி. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கையை இப்படி நீட்டி வயிறை தொட்டு தொட்டு காமிச்சா போதும். இதெல்லாம் அநியாயம் பாரு. உண்மைதாண்டி, என் பிள்ளைங்களாம் அப்படிதான் பண்ணுங்க. ஒரு முறை சொல்லுங்க, 2வது முறை சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு வயிற்ற காட்டுங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா தான் நீ புரட்டி எடுத்துருவிய. நீ சொல்லி கொடுத்தது தானே பண்ணுதுங்க. அதேதான். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் புஷ்பா. புஷ்பா ஏண்டி ஒரு முறை என் பேரை சொன்னதோ இல்லாம இப்ப அப்பா வயசுல வேற என் பேரை சொல்ற? ஒரு வேலை இல்ல பேர் எனக்கு மிமிகிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா அப்பா தாங்க கூப்பிடுறாரு, என்னன்னு கேளு. ஓ உண்மையிலேயே அப்பா தானே? என்னங்கப்பா? நந்தினி உள்ளே மகரா? ஆமாப்பா. சரி 2 தட்டு எடுத்துன்னு வாங்கம்மா. தட்டா? எதனா வாங்கிட்டு வந்திருப்பாருக்கா, எத்துன்னு வா போலாம். ஐ ஜாலி, சாப்பாடு வந்திருக்கு. சரிக்கா நான் போய் சாப்பிட்றேன், நீயும் தட்டு எடுத்துன்னு ஓடி வந்துரு. அவளதான் ஓடிட்டா. இதோட உட்காந்து நல்லா வெட்டுன்னு வெட்டுவா. சரி போய் சாப்பிட்டுட்டோம். ஆனா ஆச்சரியத்தை பாரு, இப்பதான் பசிக்குதுன்னு சொன்னா அதுக்குள்ள அப்பா வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. இதுதான் அப்பா பொண்ணு உறவுங்கிறது. ஆஹா எவ்வளோ பெரிய கோழி தொட, நல்லா வளர்ந்த கொழுத்த கோழியா இருக்கும் போலையாது. அட என்னம்மா நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சாப்பிடுமா? சாப்பிட்றேன்ப்பா. ஆனா நீ உண்மையிலே ரொம்ப நல்லா அப்பா தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா எனக்கு, நீ சாப்பிடு. பாரு எல்லாம் தெரியுதுப்பா உனக்கு. அம்மா ஒரு அப்பா நானு, உனக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? நான் எல்லாமே பண்ணுவோம்மா, நல்லத்தையும் கரெக்டாக தான் இது வரைக்கும் உனக்காக பண்ணின்னு இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கும் இதை வாங்கிட்டு வந்து குத்தேன். நீ சாப்பிட்ற செல்லம். அப்ப நந்தினியை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும் அப்படித்தானப்பா? ஆமா.
அவளே பொடி வச்சு பேசுறா, அது கூட புரியாம அப்பா அப்பா அவையாட்ட ஆமா போட்டுக்கிட்டு இருக்காரு. உன் பொண்ணு நந்தினி மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் நீ ஒன்னொன்னுத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? ஆமாம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசை தான் எனக்கு தெரியாதா? அது வருமா, எல்லாருமே பொதுவா தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்கம்மா. ஆனா நம்ம விஷயத்துல அப்படி கிடையாதுடா என் கண்ணுக்குட்டி. அப்ப நாட்டுமே பொண்ணு இதைத்தான் ஊர் முழுக்க பேசுது. ஏன் நம்ம வீட்லயே தான் பேசுறாங்களே என்ன எல்லாரும்? ஒன்று விடாம எல்லாத்தையும் பேசுறாங்கல்ல. சரி சரி, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டுறேன், அப்பதான் கொஞ்சம் தெம்பா பேச முடியும். சரி அம்மா, நீ சாப்பிடு. ஏம்மா புஷ்பா, நீயும் போய் ஒரு தட்டை வந்து போட்டு சாப்பிடமா. அப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மா எப்படி அங்கே நான்வெஜ் செய்யாதோ அதே மாதிரி அக்கா இங்கே நான்வெஜ்ஜை செய்யாது, தொடாது. இன்னைக்கு செய்யலை, நீ வாங்கிட்டு வந்திருக்க, ஸோ தொடாது, அப்படித்தானக்கா? ஆமாப்பா, செவ்வாய் வெளியில கவுச்சி தொட மாட்டேன். அப்புறம் நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்ததையும் நான் சாயங்காலம் பசங்க வந்ததும் கொடுத்துருவேன். பிரியாணி டேஸ்டா இருக்குதுப்பா. இப்போ ஒரு பொண்ணை பற்றி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது, உன்னோட 3 பொண்ணுங்களை பற்றியும் நீ சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுன்னா. நாம அப்பாவை பற்றி இப்படி சொல்கிற, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும்னு, இப்போ அரைகுறையாக தான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்கிற. அரைகுறையாக தான் தெரிஞ்சு வச்சிருக்க. அது வந்து என்ன சொல்லலப்பா, அர்ச்சனாக்காவையும் புஷ்பாக்காவையும் பற்றி நீ அரைகுறையாக தான் தெரிஞ்சு வச்சிருக்க. நந்தினியை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அரைகுறை இல்லை, முழுசாவே குறை தான். நம்ம இப்படி சொல்லிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரியா அப்பா உனக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும்லப்பாண்ண. தெரியும்லன்னு தானே சொன்னேன், தெரியும்னு சொல்லலையா? உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா என்னை பற்றி. தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் பண்ணுவியா நீ? நான் என்னம்மா பண்ணேன்? நீ என்ன பண்ணல சொல்லு. எனக்கு சந்தோஷோட நிச்சயத்தை முடிச்சுட்டேன். சரி அவன் பேரை கூட விடு, அந்த ஆளுக்கு என்ன நிச்சயம் முடிச்சுட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு ஆளை பார்க்குறியே நீ? என்ன வேலை இதெல்லாம்? ஏமா இப்படி எல்லாம் பேசி அப்பாவை கஷ்டப்படுத்துற? ஏம்மா நீ தான் அவனை வேணான்ட்டல, அவனும் உன்னை வேணான்ட்டான். உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை ஒன்றதும் ஓடி போயிட்டான், ஓடு கழி பையன். அப்படி இருக்கும்போது அவனையும் இழுத்து பிடிச்சி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? அப்படியே நான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் நாலு பின்ன எதனா ஒரு பிரச்சனைனா இன்னும் அவன் என்ன பண்ணுவான் சொல்லு? எனக்கு இந்த பொண்ணையாக வானான்ட்டு ஓடி போயிடுவான், இல்லை உன்னை கூட்டின்னு வந்து இந்த வீட்டில் விட்டு போயிடுவான். அப்படி இருக்கும்போது நீ தானே வாழ வேட்டியா வீட்டில் உட்காந்துன்னு கிடக்கணும். அப்போல்லாம் ஊர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னென்ன பேசுவாங்க, திவரு நல்லா சூப்பராக கல்யாணத்தை பண்ணாங்க, ஆனால் பையன் வந்து விட்டு போயிட்டான். அந்த பொண்ணு வாழ வேட்டியா உட்காந்துக்குது, இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்களாம்மா, நீயே சொல்லு. அதனால தான் அப்பா எல்லாத்தையும் யோசிச்சு ஆழ்ந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தேன், உனக்கு வேற இடத்துல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. என் பையனையும் பார்த்துட்டேன், உனக்கும் விஷயம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். விஷயம்லாம் வந்துச்சு. ஜேம்ஸ் தானே பார்த்துருக்குற, போலீஸ் இன்ஸ்பெக்டரு. ஜேம்ஸ் தான் ஆளு செம்மையா இருப்பான். அதுவும் இல்லாம அவன் அப்படியே வண்டியில போனான்னு சிங்கம் போற மாதிரியே இருக்கும். சிங்கமே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும்னா பாத்தீங்க, அந்த அளவுக்கு ஆளு ரஃப் அண்ட் டஃப். இது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையன் அவன். நம்ம குடும்பத்துக்கு அவன மாதிரி பையன் தான் கரெக்டா இருப்பான். அதுவும் இல்லாம உனக்கெல்லாம் செம்மையா ஈடு குத்து சண்டை போடுவான். அப்படியே இறங்கி எல்லாம் ஓடுற மாட்டான், அந்த ஓடு கழி பையன் மாதிரி நின்று பேசுவான் அவன். நின்று பேசுவான், ஈடு குத்து சண்டை போடுவான். அதுக்கு தான் நீ அந்த ஜேம்ஸை பாக்குற, அப்படித்தானே? ஆமாம்மா, உனக்கு அப்பா வட்டுமே முன் கோவம் அதிகம். அப்படி கோவத்துல நீ எதனா கத்தும் போதே எதிர்க்க ஒருத்தன் அமைதியா இருந்தான்னா என்ன ஆகும்? உனக்கு டென்ஷன் இன்னும் ஏறும். அதே எதிர்க்க ஒருத்தன் அப்படியே சும்மா சூறாவளி மாதிரி உன் கூட சேர்ந்து சண்டை போட்டா நீ என்ன பண்ணுவ? நீயும் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவ, உனக்கும் டென்ஷன் வராது. அதுக்காக தாம்மா அப்பா ஜேம்ஸை பார்த்தேன். அந்த சந்தோஷ் சோப்பலாங்கி என்ன பண்ணுவான் சொல்லி, நீ என்ன திட்டினாலும் அமைதியா இருப்பான், நீ சண்டை போட்டா அமைதியா இருப்பான். அவனால பேச முடியலன்னா ஓடி போயிடுவான். அதனால தாம்மா அவனை வேணாங்கிற. அந்த சோப்பலாங்கி வேணாம்மா உனக்கு, ஜேம்ஸ் கரெக்டா இருப்பான். அப்ப நான் கல்யாணம் பண்ணா சண்டை மட்டும் தான் போட்டுன்னு இருப்பேன், அப்படித்தானே நினச்சின்னு இருக்கிறீ நீ? என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ ஒருத்தனை பார்க்கல, சண்டை போடுறதுக்கு தான் பார்த்துன்னு இருக்கிற, அப்படித்தானே? அப்படி சொல்ல வரல. அப்ப நீ அழகா நல்லபடியா குடும்பத்தெல்லாம் நடத்தி நல்லபடியா தான் வாழ்வேன். இருந்தாலும் சண்டையும் போடுவில்லம்மா, கோவமா வந்துடும் உனக்கு. ஆனால் நியாயமான கோவம் தான், எல்லாமே நியாயமான கோவம் தான். என் பொண்ணு என்ன பண்ணாலும் நியாயமா தான் பண்ணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி நியாயமா சண்டை போடும்போது எதிர்க்க இருக்கிறவனும் நியாயத்துக்கு ஈடு கொடுத்து சண்டை போடணும்ல, அதுக்கு தான்மா. நீ என்னை எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறியோ இல்லையோ, என் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கப்பா. அந்த விஷயத்த நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நான் நியாயமாவே இருப்பேன்ற பத்தியா நீ? வாழ்த்துக்கள்ப்பா உனக்கு. நான் மணி எல்லாத்துக்கும் அப்பாவை கிண்டல் பண்ணி சிரிச்சுன்னுக்குறா. அப்பாமா நீ அப்பாவுக்கு கோவமா வருது. சரி சரி, கோவப்படாத. என் சொல்லுக்குட்டி இல்லை நீ, என் சொல்லுக்குட்டி அப்பா இல்லை நீ. இந்த ஒரு வாய் வாங்கிக்கிறியா? இல்லம்மா எனக்கு வேணாம், நானே சாப்பிட்டு தான் உங்களுக்கு வாங்கினேன். நீ சாப்பிடு, வயிறார சாப்பிடு. அப்படின்னா சரிதான். சரி நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு முடிச்சிடுறேன். சரிம்மா சரிம்மா. A few moments later. வயிறு ஃபுல் ஆயிடுச்சா இல்லை அப்பா போய் வேற எதனா வாங்கிட்டு வருவா? வேணப்பா, வயிறு செம்ம ஃபுல் ஆயிடுச்சு, முடியலனால. சரிம்மா. சரி இப்போ நான் என்ன சொல்றது, சரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா?
அப்ப அப்ப ஏன்பா சுத்துற விஷயத்துக்கு நேராவா நெத்தி போட்டுல அச்ச மாதிரி தானே பேசுவேன் எல்லார்கிட்டயும். அப்புறம் என்ன சொல்லு. சரிம்மா சரிம்மா சரி. இது பெருமா, நான் ஜேம்ஸ் கிட்ட பேச போறேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. நீ என்ன சொல்றா? ஏன்பா இந்த சுதந்திர தேசத்துல நீ யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், அதெல்லாம் என்கிட்ட கேப்ப, பேசிட்டு போ. ஏம்மா என்னம்மா நீ இப்படி அறுக்குறாப்பாவை போட்டியா? இது பெருமா, நான் என்ன வேணாலும் பேசுவேன் தான். ஆனா உன்னை பத்தி பேசணும்னா நான் உங்ககிட்ட தானே கேட்கணும். நீ சொல்லு. நான் தான் சொல்லிட்டேனே, அவனை தான் உனக்கு நான் பார்த்துருக்குறேன். நான் உன்னை பற்றி இன்னும் அவன்கிட்ட பேசலை. அதை பற்றி பேசலாமா? அதான் அவன் சம்மதம் வேணும். நீ சொல்லிட்டீன்னா அப்போ போய் பேசுவேன். அப்போ என்கிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு தான் இந்த பிரியாணி இல்லைம்மா? ஆமா ஏம்மா அதையோ இதையோ முடிச்சு போடுற? அப்படிலாம் இல்லைம்மா, அப்போ உனக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு வாங்கிட்டு வந்தேன். நீ விஷயத்துக்கு வாம்மா, நீ சொல்லு. ஜேம்ஸ் கிட்ட நான் பேசிட்டா உன்னை பற்றி, உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க சொல்லிட்டா உன்ன. மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்ல போறா. இதுக்கு எதுக்கு அப்பா இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு? ஷோ கடவுளே, பாவம் அப்பா. அம்மையா என்னடா யோசிச்சுன்னுக்குறா? இந்த பிரம்மையா இங்கே பாரு, இங்கே பாரு அப்பாவை. சொல்லுப்பா. அந்த பையன் உனக்கு செட் ஆகும்மா. அதுவும் இல்லாமல் போலீஸ்காரன் வேற. நம்ம வீட்டுக்கு போலீஸ் மாப்பிள்ள இருந்தால் இப்படி இருக்கும். நீ போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு ஊரில் சொன்னா எல்லாம் எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? ஊரை பயமுறுத்துறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னப்பா நீ? நான் போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு சொன்னா இல்லை, சிவகுமாரோட பொண்ணுன்னு சொன்னாலே ஊரில் இருக்கிற பாதி பேர் பயப்படுவாங்க. மீதி பேர் நந்தினின்னு என் பேரை தனியாக சொன்னாலே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் வம்பெல்லாம் இழுத்து வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஒரு போலீஸ்கார பீஸை கல்யாணம் பண்ணணும்? நீயே சொல்லு. வாஸ்தவமான பேச்சு தான். இருந்தாலும் போலீஸ்கார பையன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குமா. அது ஒரு தனி பயம், மரியாதை எல்லாமே இருக்கும். சரியா? நம்மளுக்கும் எல்லாம் இருக்குது தான். இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை செம்மையாக இருப்பார், உனக்கு செட் ஆவாருமா. அதுக்கு தான் நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் இப்போவே போய் பேசுகிறேன். விட மாட்ட போல இருக்கே. சரிப்பா போய் பேசு. நீ பாவி, இவ்வளவு நேரம் ஏதோ உள்ள இடத்தோட பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா சரின்னு சொல்றா. எம்மையம்மா இப்போதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படியே ஒரு ஷார்ப்பாக ஒரு முடிவு எடுக்கிற பத்தியா நீ? சூப்பர்மா சூப்பர். சரிம்மா நான் போய் இப்போவே ஜேம்ஸ் கிட்ட பேசுறேன்னா, இன்னும் ரெண்டே நாளில் அவன் இங்கே இருப்பாம்மா. இங்கே நான் இங்கே இல்லை, அக்கா வீட்டில் இல்லை, அங்கே நம்ம வீட்டில் இருப்பான். சரியா? அங்கே உன்னை பொண்ணு பார்க்க ஜேம்ஸ் வருவான். ஆடி மாசம் தான் என்ன முடியலையே, அதுக்குள்ள எப்படி கூப்பிடுவ? இன்னும் 3 வாரம் இருக்குல்ல? ஆமால. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விஷயத்தை மட்டும் அவன் காதில் போட்டு வைக்கிறேன். ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு வாப்பான்னு சொல்றேன். என்ன? ஐயோ எனக்கு கோவமா வருது. நந்தினி. என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா. சரிம்மா அப்போ நான் புறப்படுறேன்னு போயிட்டு நான் அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு, அவசரப்படாத இரு, நான் கொஞ்சம் ஏந்துக்கிறேன். இப்பா வயிறு ஃபுல்லாகுதா, கொஞ்சம் கஷ்டமாகுது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி. இப்போ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. போலீஸ்காரர்கிட்டயாப்பா போய் பேச போற? ஆமாம்மா அதான் சரின்னு சொல்லிட்டியா, போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், அதையும் கேட்டுட்டு போ. சொல்லுமா, என்ன வேணாலும் சொல்லியா. ரொம்ப சிம்பிள்ப்பா. நீ எனக்காக யாரை வேணாலும் மாப்பிள்ளையா பாரு, யாரை வேணாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்காக நீ பண்ணுற எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷம் இருக்கணும். புரியுதா? என்ன மாப்பிள்ளை யார் பார்க்க வந்தாலும் சரி, அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கணும், அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியோ நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் அங்கே சந்தோஷம் இருக்கணும், அந்த இடத்துல அந்த ஆள் இருந்தே ஆகணும். என்னம்மா பேசுற நீ? அவனை எப்படிம்மா கூட்டின்னு வர முடியும்? அவன் எதுக்குமா முதல்ல? அவன் யாருமா முதல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அந்த ஆள் யார் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் இருந்தால் மட்டும்தான் நீ சொன்னதுக்கு நான் சம்மதிப்பேன். அப்படி இல்லையா என்னால் சம்மதிக்க முடியாது, என்னால் எதுவும் பண்ணிக்க முடியாது. புரியுதா? என்னை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை என்னை எதையாவது பிளாக்மெயிலாக பேசி என்னை இதெல்லாம் செய்ய வைக்கலான்னு நினச்சேன், என்னை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், சொல்லிக்காம கொல்லிக்காமல் ஓடிடுவேன். இதை நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறத கூட நீ நினச்சிக்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் எது வேணாலும் நடக்கும். புரியுதா? நான் வரேன். என்ன அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது? எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருந்தேன். அவனை பார்த்தாலே எனக்கு கோலவெறி வர அளவுக்கு கோபம் வருது. அப்படி இருக்கும்போதே நான் எப்படி அவனை இட்டுன்னு வந்து முன்னாடி நிறுத்த முடியும்? இந்த பொண்ணு இருக்குதே. சரி இதுதான் இது விருப்பம்னா நான் பண்ணுறேன். அவனை இழுத்துன்னு வந்து இங்கே நிற்க வைக்கிறேன்.